ஐநாவினுடைய பொதுச்சபையிலே அமெரிக்காவினுடைய நேரம் காலை 10 மணிக்கு நடத்தப்பட்ட ஐநாவினுடைய பாலஸ்தீனத்திற்கான உரிமைகளையும் மேலதிக சலுகைகளையும் வழங்கக்கூடிய தீர்மானம் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த தீர்மானம் வெற்றி பெறுகிற காட்சியை தான் இந்த வீடியோவில் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. 75 ஆண்டு கால போராட்டத்தில் ஒரு மைட்கல்லை தற்போது பாலஸ்தீனம் எட்டி இருக்கிறது என்றால் அது மிகையல்ல. தோளுக்கு தோளாக நின்ற அவர்களுடைய உற்ற நண்பன் அமெரிக்கா உள்ரங்கத்தில் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அந்த ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்பதில் என்னவெல்லாம் இருக்கிறது என்றால் இன்றைக்கு இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் உண்டாகி இருக்கிறது, வெளியாகி இருக்கிறது. அது தரையில நடந்த யுத்தம் ராஜா, இது தரைக்கு கீழே நடக்கிற யுத்தம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, காசா மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு 217வது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே மிக முக்கியமான நாம் அத்தனை பேரும் எதிர்பார்த்த மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி நடந்தேறி இருக்கிறது. 217வது நாளாகிய இன்று வெள்ளிக்கிழமை ஐநாவினுடைய பொதுச்சபையிலே அமெரிக்காவினுடைய நேரம் காலை 10 மணிக்கு நடத்தப்பட்ட ஐநாவினுடைய பாலஸ்தீனத்திற்கான உரிமைகளையும் மேலதிக சலுகைகளையும் வழங்கக்கூடிய தீர்மானம் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த தீர்மானம் வெற்றி பெறுகிற காட்சியை தான் இந்த வீடியோவில் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்புகள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. தீர்மானத்தை ஆதரிக்கிறோமா இல்லையா என்று பல நாடுகளும் வாக்களிக்கக்கூடிய காட்சிகள் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 143 நாடுகள் பாலஸ்தீனத்திற்கான மேலதிக உரிமைகள் சலுகைகள் அத்தனையும் வழங்கப்பட வேண்டும் என்பதை மொத்தமாக அங்கீகரித்திருக்கின்றன. இதிலே 9 நாடுகள் எதிராக வாக்களித்திருந்த அதே நேரம் 25 நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கெடுக்காமல் அமைதி காத்து விட்டார்கள். அவர்கள் எஸ்னும் வாக்களிக்கல, நோன்னும் வாக்களிக்கல. 25 நாடுகள் வாக்களிப்பில் பங்கு கொள்ளாமல் ஒதுங்கிக் கொண்டார்கள். 9 நாடுகள் மட்டுமே எதிர்த்து வாக்களித்திருக்கின்றன. மீதி அத்தனை நாடுகள் 143 நாடுகள் பாலஸ்தீனத்திற்கான இந்த பொதுச்சபை தீர்மானத்திலே ஆதரவாக வாக்களித்திருக்கின்றன. முழு பாலஸ்தீன மக்களும் காசா மக்களும் தற்போது மகிழ்ச்சியில் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஐநா சபையினுடைய இந்த நிகழ்வு அறிவிக்கப்படும் போது பாலஸ்தீனத்தை சேர்ந்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்கிற காட்சிகளை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீனுடைய அதிகாரிகள், இவர் பாலஸ்தீனத்திற்கான ஐநாவுக்கான பாலஸ்தீனத்தினுடைய தூதுவராக இருக்கிறார். அவருடைய சகாக்கள் அலுவலகர்கள் தான் இங்கே இருக்கிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காட்சியையும் இஸ்ரேலிய அதிகாரிகள் எப்படி இருக்கிறார்கள் என்கிற காட்சியையும் ஐநாவினுடைய இந்த நேரடி ஒளிபரப்பு காட்டுகிறது. நீங்க பார்க்கலாம். இதுதான் ஐநாவினுடைய பொதுச்சபை. வாக்கெடுப்பு சற்று முன்னால் நிறைவேறி இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இங்க நீங்க பார்க்கலாம், ஃபேவராக ஓட்டிங் ரிசல்ட், ஃபேவராக 143 பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக, எகென்ஸ்டாக 9 வாக்குகள். அது 25 நாடுகள் கலந்து கொள்ளாமல் நின்று விட்டன. இங்க அந்த காட்சிகளை தான் பார்க்குறீங்க. இஸ்ரேலியர்கள் நிற்கக்கூடிய காட்சியை நீங்க பார்க்குறீங்க. இதுல வேற போட்டோ எல்லாம் எடுக்கிற அளவுக்கு அவங்களுடைய நிலைமை மாறி இருக்குது. இங்க ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீனை சேர்ந்தவர்கள் கைதட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. 75 ஆண்டு கால போராட்டத்தில் ஒரு மைட்கல்லை தற்போது பாலஸ்தீனம் எட்டி இருக்கிறது என்றால் அது மிகையல்ல. இங்க நீங்க பார்க்கலாம், அதனுடைய ஓட்டிங்கை திரும்ப திரும்ப அவங்க காட்டிக்கொண்டே இருக்கிறாங்க. குறிப்பாக ஏற்கனவே ஏப்ரல் 18ஆம் தேதி ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையிலே கொண்டு வரப்பட்ட தீர்மானம் வீட்டோ செய்யப்பட்டிருந்த நிலையில்தான் தற்போது இந்த தீர்மானம் வெற்றி வாகை சூடி இருக்கிறது. இந்த தீர்மானத்தை பொறுத்தவரையில இதற்கு பிறகு மீண்டும் இதே தீர்மானம் பாதுகாப்பு சபைக்கு கொண்டு போகப்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனா இதுக்கு முன்னாடி நேரடியாகவே செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு போனது. இப்பொழுது நேரடியாக செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு போகாம பொதுச்சபைக்கு செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு கொண்டு போகப்பட இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இதிலே வாக்களித்திருக்கக்கூடிய 143 நாடுகள் தவிர்த்து ஸ்பெயின், அதே போன்று மால்டா, பல நாடுகள், இப்படி யூரோப்பினுடைய நாடுகள் இம்மாதம் 21ஆம் தேதி
அளவிலே பாலஸ்தீனத்தை தனி நாடாக அவர்கள் அங்கீகாரம் கொடுக்க இருக்கிறார்கள் என்கிற நிலையில் மீண்டும் இந்த தீர்மானம் பாலஸ்தீனம் பற்றிய மீண்டும் இந்த தீர்மானம் பாதுகாப்பு கவுன்சிலுக்கு கொண்டு வரப்படும் போது 99% அது வீட்டோ செய்யப்படுவதற்கான வாய்ப்பை இழந்திருக்கிறது. வீட்டோ செய்வது மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்குகிற அளவுக்கு முழு உலகமும் தற்போது பாலஸ்தீன் பக்கம் திரண்டு நிற்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. இன்ஷா அல்லாஹ் இது பாதுகாப்பு கவுன்சிலுக்கு கொண்டு போகப்படும் என்கிற நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதுல யார் யார் எப்படி வாக்களிச்சாங்க, இதுல அடுத்த கட்டம் என்ன நடக்க இருக்கிறது, என்னவெல்லாம் நடக்கலாம் என்கிற மொத்தமான செய்திகளை நாம் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக காலையில் அல்லது நாளைக்கு மதியமாகும் போது விரிவாகவே இது தொடர்பாக உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். இன்றைக்கு இதனுடைய சுருக்கமாக வாக்களிப்பில் வென்றிருக்கிறோம். 217 நாட்களுடைய போராட்டம் மட்டுமல்ல, 75 ஆண்டு கால போராட்டம் வெற்றி அடைந்திருக்கிறது. வெற்றிக்கு ரொம்ப நெருக்கத்துக்கே வந்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சொற்பமான காரியங்கள் மட்டுமே இருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இதே நேரத்தில் பாலஸ்தீனத்திற்கு உரிமைகளையும் பல சலுகைகளையும் வழங்குவதற்கான இந்த தீர்மானம் ஐநாவினுடைய பொதுச்சபையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதனால் என்னவெல்லாம் நடக்கலாம் என்கிற ஒரு முக்கியமான செய்தி அல் ஜசீராவினுடைய மூத்த அரசியல் ஆய்வாளர் மர்வான் பிஷாரா இன்றைக்கு மிக தெளிவாக பேசியிருக்கிறார். இந்த தீர்மானத்தினூடாக உலகத்தின் பார்வையில் பாலஸ்தீனர்கள் தளம் பெறுகிறார்கள், தனியான இடத்தை பெறுகிறார்கள் என்கிறார் மர்வான் பிஷாரா. மிக முக்கியமான அரசியல் ஆய்வாளர், மிக தெளிவாக துல்லியமாக பல செய்திகளை சொல்லக்கூடியவர். அவர் தொடர்ந்து சொல்லும் போது சொல்றாரு, இன்றைக்கு உலகத்திலே நம்ப முடியாத முக்கியமான சம்பவமாக இது நடந்திருக்கிறது. இப்படி ஒன்று நடக்கும்னு யாருமே நம்ப மாட்டாங்க, ஆனால் அது நடந்திருக்கிறது என்கிறார் மர்வான் பிஷாரா. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் உலகம் முழுவதும் அடி வாங்குகிறது, பாலஸ்தீனம் மத்திய கிழக்கில் மாத்திரம்தான் அடி கொண்டிருந்தது. ஆனால் உலகம் முழுவதும் அடிவாங்கிய இஸ்ரேலால் இந்த விவகாரத்தை தற்போது தடுக்க முடியவில்லை. முன்னையெல்லாம் எப்படின்னா பாதுகாப்பு சபைக்கு வந்தால் அல்லது பொது சபைக்கு வந்தால் உடனே மறு பேச்சு கிடையாது, வீட்டோ அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. பெரும்பாலும் பாதுகாப்பு சபையில் பாலஸ்தீனத்திற்கு எதிராக கொண்டு வரப்பட்ட 60க்கு மேற்பட்ட தீர்மானங்கள் வீட்டோ செய்திருக்கிறது அமெரிக்கா என்கிற நிலையில் தான் தற்போது இந்த மாற்றங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இது வரலாற்றின் மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் மர்வான் பிஷாரா தொடர்ந்து சொல்லும் போது சொல்கிறார், 75 ஆண்டுகளுக்கு மேலாக அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுடைய எதிர்காலத்தில் இந்த வரைவு தீர்மானம் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிறார் மர்வான் பிஷாரா. கண்டிப்பாக அது ஆழமான தாக்கத்தை உண்டாக்கத்தான் போகிறது. இன்ஷா அல்லாஹ் நாம் ஒரு 100% சுதந்திர பாலஸ்தீனத்தை கண்களால் பார்க்க போகிறோம். மற்ற நாடுகளுக்கு சென்று வருவதைப் போல பாலஸ்தீனத்திற்கும் சென்று வருகிற ஒரு வாய்ப்பு மிக தெளிவாக அமையப்போகிறது. காசாவுக்கு சென்று வருகிற வாய்ப்பு அமையப்போகிறது என்பதில் நாம் சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இன்ஷா அல்லாஹ் அதை அல்லாஹ் சாத்தியப்படுத்துவான். மர்வான் பிஷாரா தொடர்ந்து பேசும்போது மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, பாலஸ்தீன அரசாங்கம் சர்வதேச சமூகத்தில் தனக்கான இடத்தை பெறுவதற்கு தகுதியானது மட்டுமல்ல, முழு உறுப்பினர் உரிமையை பெற்றுள்ளது என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. பாலஸ்தீனம் ஐநாவிலே முழு உறுப்புரிமையை பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நிரூபிக்கிறது என்று சொல்லுகிற மர்வான் பிஷாரா தொடர்ந்து சொல்லுகிறார், ஜூன் மாதம் 4ஆம் தேதி 1967 எல்லைகளை அடிப்படையாக கொண்ட இரு நாட்டு தீர்வு சாத்தியப்பட போகிறது என்கிறார் மர்வான் பிஷாரா. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அவர் சொல்லும்போது அல் ஜசீராவினுடைய மூத்த அரசியல் ஆய்வாளர் இவர் தொடர்ந்து சொல்லும்போது சொல்றாரு, ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீனத்திற்கு முழு உறுப்புரிமை வழங்குவது என்பது இரு நாடுகளுடைய தீர்வுக்கு ஆதரவாக ஒரு சக்தி வாய்ந்த செய்தியை தந்திருக்கிறது. இதுதான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த செய்தி என்கிறார் மர்வான் பிஷாரா. இந்த விவகாரங்கள் எல்லாம் 2 நாடுகள் தீர்மானத்திற்கு பக்கபலமாக அமைந்து விட்டது. மொத்தத்தில் நீங்க பார்க்கலாம்
பார்க்கலாம். அல்லாஹ்வினுடைய உதவியால் இம்முறை மிலிட்டரி வாரில் அடி வாங்கி செத்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். அதே நேரத்தில் அரசியல் ரீதியாக அடி வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். இத்தனை ஆண்டு காலம் தோளுக்கு தோளாக நின்ற அவர்களுடைய உற்ற நண்பன் அமெரிக்கா உள்ரங்கத்தில் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் வெளிப்படையாக ஆயுத கப்பல் நிறுத்தப்படுகிற அளவுக்கு அவர்களுடைய நிலை மாறி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இம்முறை அமெரிக்கா அனுப்ப இருந்த ஆயுத கப்பல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கப்பல் அனுப்பப்பட்டிருந்தால் 18 லட்சம் வெடிபொருட்களை கொண்ட கப்பலாக அது இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. 18 லட்சம் வெடிபொருட்களை கொண்ட கப்பல் தற்போது அனுப்ப முடியாமல் நிறுத்தப்பட்டமைக்கான காரணம் அமெரிக்காவிலே உண்டான மாணவர் எழுச்சி. நம்ம திரும்ப திரும்ப சொன்னோம், மற்றவங்கெல்லாம் கதை வேற. மாணவர்களோடு ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவர்களோடு மோதுவது என்பது சாதாரணமானது அல்ல. அவர்களோடு முட்டி மோத போன ஜோ பைடனுடைய அரசாங்கம் தற்போது மூக்குடைந்து நிற்கிறது என்பது மட்டுமல்ல, இன்றைக்கு இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் உண்டாகி இருக்கிறது, வெளியாகி இருக்கிறது. வரலாற்றில் முதல் தடவையாக காசாவில் அமெரிக்காவினுடைய குண்டுகள் அப்பாவி மக்களை கொன்றிருக்கிறது என்பதை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஜோ பைடன். ஜோ பைடன் ஒப்புக்கொண்டதுங்கிறது அதான் நடந்துகிட்டு இருக்குதே நம்ம நினைச்சுக்கிட்டு போயிருவோம். அமெரிக்கா ஒப்புக்கொண்டிருக்கிறது, நாங்கள் கொடுத்த குண்டுகளால அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அந்த ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்பதில் என்னவெல்லாம் இருக்கிறது என்றால், பாலஸ்தீனத்தை அழித்தது, காசாவை அழித்தது அமெரிக்கா தான் என்பதை வெளிப்படையாக ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிறது அமெரிக்கா. இவ்வளவு நாளா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் அப்படி செய்யலை என்று செஞ்சுக்கிட்டே மறுத்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு வெளிப்படையா ஆமா, நாங்கள் கொடுத்த குண்டுகள் பாலஸ்தீனத்தை அழித்திருக்கிறது என்பதை அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்பது இன்றைக்கு வெளிப்படையாகவே வெளியாகி இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக அமெரிக்கா தான் இஸ்ரேலுக்கான அதிகமான ஆயுதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஜெர்மன், இத்தாலி, அதே நேரத்தில் அமெரிக்கா, இந்த நாடுகள் தான் முழுக்க இஸ்ரேலுக்கான ஆயுதங்களை அதிக அளவில் கொடுக்கக்கூடிய நாடுகள். கனடாவும் நெதர்லாந்தும் ஜப்பானும் இம்முறை காசா போர் ஆரம்பித்த ஒரு சில மாதங்களில் நாங்கள் ஆயுத ஏற்றுமதியை நிறுத்துகிறோம் என்று சொல்லி இருந்தார்கள். அதனால் அவங்க ஆயுத ஏற்றுமதியை இஸ்ரேலுக்காக நிறுத்தி இருக்கிறாங்க. ஆனால் இத்தாலி, அதே போன்று ஜெர்மன், அமெரிக்கா தொடர்ந்து இஸ்ரேலுக்கான ஆயுதங்களை கொடுத்து வந்திருக்கிறது என்பதுதான் வெளிப்படையான உண்மையும் கூட. இந்த இடத்துல நம்ம என்ன கவனிச்சுக்கிறோம் கேட்டா, இந்த யுத்தம் நடக்கிற நாடுகளையும் யுத்தம் நடத்துவதற்கு காரணமாக இருக்கிற நாடுகளும் எதுன்னு பாருங்க. அமெரிக்காவுக்குள்ள என்னைக்காவது யுத்தம் நடந்து நீங்க பாக்குறீங்களா? ஜெர்மனுக்குள்ள நடந்து பாக்குறீங்களா? இத்தாலிக்குள்ள நடந்து பாக்குறீங்களா? யூரோப்ல நடந்து பாக்குறீங்க? பெரும்பாலும் கிடையாது. யூரோப்ல பெரும்பாலான நாடுகள்ல, ஒரு சில நாடுகள்ல கூட இந்த யுத்தங்கள் நடப்பதை நீங்க பார்க்க முடியாது. எனவே மத்திய கிழக்கு அரபு நாடுகளாக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்க நாடுகளாக இருந்தாலும் சரி, அத்தனை நாடுகளும் உள்நாட்டு சண்டைகளை உண்டாக்கி விடுவது, இரண்டு நாடுகளுக்கு இடையிலான சண்டைகளை தூண்டி விடுவது. தூண்டி விட்டு என்ன செய்வான்னு கேட்டா, அடிக்கிறவன் அடிபடுகிறவன் ரெண்டு பேருக்குமே ஆயுத விற்பனையை அமெரிக்கா செய்து கொண்டிருக்கும், பிரித்தானியா செய்து கொண்டிருக்கும், ஜெர்மன் செய்து கொண்டிருக்கும், இத்தாலி செய்து கொண்டிருக்கும். ஆனால் அவர்களுடைய நாடுகளில் எந்த சண்டையும் இருக்காது. மற்ற நாடுகளுக்கு நாங்கள் சமாதானம் பேசுகிறோம் என்று சொல்லிக் கொள்வார்கள். இன்றைய நாட்களில் 217 நாட்களில் உலகமே இவர்களுடைய வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றி இருக்கிறது. இவர்கள் போலி ஜனநாயகவாதிகள், அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள் என்பதை அல்லாஹ்வினுடைய உதவியால் அல்லாஹு தாலா இந்த உலகத்திற்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறான் என்பதை நாம் இதனூடாக புரிந்து கொள்ளுகிற அதே நேரம், இந்த யுத்தத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு பாரிய விளைவும் இருக்கிறது. அந்த விளைவு என்னவென்று சொன்னால், நமக்கெல்லாம் தெரியும், இஸ்ரேலுடைய உற்ற நண்பர்களில் மிக முக்கியமான ஒரு நாடாக, நண்பனாக இருந்ததுதான் துருக்கி. என்னதான் இருந்தாலும் அதாவது விருப்பு வெறுப்புக்கு அப்பால் துருக்கியினுடைய அர்துகானுடைய அரசாங்கம் முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டது. ஆனால் அங்கு ஏற்பட்ட மக்கள் எழுச்சி, இந்த காசாவில் ஏற்பட்ட இந்த பிரச்சனையால் ஏற்பட்ட தாக்கம் அர்துகானையே ஆட்டம் காண வைத்தது மட்டுமல்லாமல், அர்துகானை பாலஸ்தீனத்தின் பக்கம் மிக உறுதியாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. குறிப்பாக கிட்டத்தட்ட 9.5 பில்லியன்கள் நடந்து வந்த இஸ்ரேல் துருக்கிக்கு இடையிலான வர்த்தகத்தை மொத்தமாக இழுத்து மூடி இருக்கிறார் அர்துகான். உண்மையிலேயே இதுவெல்லாம் அவங்க ஆரம்பத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தவங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவங்க இப்போ எடுத்த இந்த முடிவு இருக்குதுல்ல, இதெல்லாம் ரொம்ப போல்டான முடிவுகள். இதெல்லாம் சாதாரணமாக எடுத்துட முடியாதுங்க. 9.5 பில்லியன் US டாலருடைய பிசினஸ்ங்கிறது கற்பனை கெட்டுதா உங்களுக்கு?
நம்ம நாட்டுக்கு இந்த 9.5 பில்லியன் இருக்குமாக இருந்தால் நாடு யூரோப்பா மாறிடும். அந்த அளவுக்கு உண்டான ஒரு பெரும் பணத்தொகை அது. அவ்வளவு பணத்தொகையை கொண்ட ஒரு வருஷத்தில் அவ்வளோ பிஸ்னஸ் இஸ்ரேலுக்கும் அவங்களுக்கும் மத்தியில். அந்த பிஸ்னஸை எந்த ஒரு முன்னறிவித்தலும் இல்லாமல் இழுத்து மூடியிருக்கிறார் அர்துகான். எந்த வழிகளையும் பண்ண முடியலை. இஸ்ரேலே இதை எப்படியாவது திறந்து விடுங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு அவர் இழுத்து மூடியிருக்கிறார். வரலாற்றில் மிக முக்கியமான தருணம். அர்துகான் இந்த விவகாரத்தில் பாராட்டப்பட வேண்டியவர் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. காசாவினுடைய விவகாரத்தில் இஸ்மாயில் ஹனியாவை அழைத்து பேசியதாக இருக்கலாம், காசாவுக்கு பலமுறை கப்பல்களை அனுப்பியதாக இருக்கலாம், உணவுகளை வாரி வழங்கியதாக இருக்கலாம். அர்துகானுடைய இந்த முறை அவர் செயல்படுகிற இந்த பணி எவ்விதத்திலும் குறைவற்றது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே நேரத்தில் ரஃபாவில் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, காசாவில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பது மிக முக்கியமானது. குறிப்பாக ரஃபா நடவடிக்கையினுடைய விரிவாக்கத்திற்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கிறது என்கிற மிக துயரமான செய்தி சற்று முன்னால் வெளியாகி இருக்கிறது. ஒருபுறம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிற அதே நேரம் இன்னொரு புறம் ரொம்ப கவலையான ஒரு நிகழ்ச்சி என்னவென்று சொன்னால், ரஃபா மீது மொத்தமான தாக்குதல் நடத்துவதற்கு இஸ்ரேலுடைய வார் கேபினட் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். இந்த வார் கேபினட்டுடைய அனுமதி கிடைச்சதுனால அவங்க தரைப்படை தாக்குதல்களை விரிவுபடுத்துவார்கள். இப்பொழுது இந்த ரெசல்யூஷன் பாஸ் ஆகி இருக்கிறதுனால அவர்களுடைய தரைப்படை நடவடிக்கைகளில் என்னவெல்லாம் மாற்றம் ஏற்பட போகிறது என்பதை நமக்கு நாளையில தான் நமக்கு பார்க்க முடியும். உடனடியாக என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்பதை நம்ம உடனடியாக உங்களுக்கு கொண்டு வந்து தர இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ரஃபாவில் பாலஸ்தீனத்தினுடைய சுதந்திர போராளிகளுக்கும் இஸ்ரேலிய படைகளுக்கும் இடையிலான கடுமையான சண்டைகள் நடைபெற்று வருகிறது. எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது என்றால், ரஃபாவில் மட்டுமல்லாமல் நார்த் காசாவில் ஹமாஸ்லியமாக செயல்படுகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எந்த அளவுக்கு செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்திருக்கிறது. நிரந்தர யுத்த நிறுத்தம் என்பது தோல்வி அடைந்திருக்கிறது. கத்தாருடைய பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட நடுவர்கள் கத்தாருக்கு திரும்பிவிட்டார்கள். எகிப்தினுடைய நடுவர்களும் வெளியேறிவிட்டார்கள். ஹமாஸ் கத்தாருக்கு திரும்பிவிட்டது, இஸ்ரேலும் திரும்பிவிட்டது. எனவே சமாதான பேச்சுவார்த்தைகள் கிடையாது என்கிற நிலையில் தான் உச்சம் தொட்டிருக்கிறது ஹமாஸினுடைய தாக்குதல்கள். ஹமாஸ் தர்ற லோக்கலுக்கு இறங்கி நின்று அடிக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இதில் ஒன்றை கவனிச்சுக்கிறங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ பேர் செத்துக்கிட்டு இருக்கிறான், ஹமாஸ் ஜெயிச்சிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே என்று சில பேர் மீண்டும் அதே பழைய பல்லவியை பாட ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இஸ்ரேல் என்பது உலகத்திலேயே மிக மிக முக்கியமான பலம் வாய்ந்த ஒரு இராணுவம் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்தில்லை. ஆனால் இஸ்ரேல் ஒரு முறையும் தோற்றதில்லை என்கிற அளவுக்கு அவர்களுடைய கட்டமைப்பை அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள். ஷின்பத் என்றால் எப்படி தெரியுமா? அவர்களுடைய கண்ணை மீறி எவரும் எதுவும் செய்ய முடியாது. மொசாதுண்டா எப்படி தெரியுமா? அவங்களுடைய பார்வையை மீறி எவரும் எதுவும் செய்ய முடியாது என்கிற மாய வலைப்பின்னல்களை உடைத்து நொறுக்கி நீங்கெல்லாம் டம்மி பீஸு என்பதை உண்டாக்கியவர்கள் யார் என்றால் ஹமாஸ் என்றால் அதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு 217 நாளுங்க, இந்தா முடிச்சிருவோம் 10 நாளில் முடிஞ்சிருமுண்டாங்க. 217 நாட்களாக நின்று பிடிக்கிறானா இல்லையா? காசாவில் சாப்பிட முடியாத நிலை இருக்கிறது. காசாவுக்குள்ள ஒரு உணவுகளும் உள்ளே நுழையவில்லை. ஆனாலும் பாலஸ்தீன விடுதலை போராட்ட வீரர்கள் தங்களுடைய போராட்டத்திலிருந்து பின்வாங்கினார்களா? அதெல்லாம் ட்ரைனிங் இருக்குது. அதுக்கெல்லாம் அந்த உள்ளத்தை புடம்போடுகிற சிஸ்டம் இருக்கிறது. ஒரு பிறை பார்ப்போம், மறுபிறை பார்ப்போம், எங்களுடைய வீடுகளில் அடுப்பெரியாது என்றார்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஏன்னு கேட்டால், அவ்வளவு பட்டினியையும் பொறுத்து கொண்டு எங்களுடைய காலத்தை கடத்தி இருக்கிறோம். அந்த காலங்களில் உங்களுடைய உணவு என்ன தாயே என்று கேட்கும்போது அஸ்வதானி, 2 கருப்புகள் தான் எங்களுடைய உணவுகள் என்றார்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். 2 கருப்புகள் என்றால் பேரிச்சம்பழமும் தண்ணீரும். அவர்களுக்கு பேரிச்சம்பழமும் தண்ணீரும் போதும் அவர்கள் போராடுவதற்கு. அதனால் தான் ஒன்றை மறந்து விடாதீர்கள், காசாவுக்குள் செல்லுகிற உணவுகளில் தடைப்பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது பேரிச்சம்பழங்கள் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே நம்ம இதை சொல்லி இருக்கிறோம், மறந்தவங்க தெரியாதவங்களுக்கு இந்த செய்தியை சொல்லிக் கொள்றோம். பேரிச்சம்பழத்தை முக்கியமாக காசாவுக்குள் அனுப்பக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறது இஸ்ரேல். அவனுக்கு தெரியும், இவனுக்கு பர்கர் இல்லாட்டி இருந்துருவான், பிஸ்ஸா இல்லாட்டி இருந்துருவான், அரிசி இல்லாட்டி இருந்துருவான், எது இல்லாட்டியும் இருந்துருவான். காரணம் என்னன்னு கேட்டால், ஒரு பேரிச்சம்பழம் ஒரு நாளைக்கு இவங்களுக்கு போதும், அதை வச்சு அவங்களோட காலத்தை கடத்திடுவாங்க. அந்த மாதிரியான தைரியத்தோடு தான் அவர்கள் இன்றைக்கு 217வது நாளாகவும் போராடி கொண்டிருக்கிறார்கள்.
ஆயுதங்கள் இல்லை எங்கள்கிட்ட, நாங்கள் போராட்டத்தை நிறுத்திட்டோம் என்று என்னைக்காவது ஹமாஸ் சொன்னாங்களா? எங்கள் எல்லா பங்கரையும் அடித்து நொறுக்கிட்டாங்க என்று ஹமாஸ் சொன்னார்களா? இன்னைக்கு ஒரு பங்கர் கதை இருக்குது, அதை பின்னாடி நான் சொல்கிறேன். எந்த ஒரு பங்கர்களையும் அழிக்க முடியாமல் விட்டுட்டு போன பங்கர்களை பிடிச்சிட்டோம் சொன்னாங்களே தவிர எந்த விதமான இராணுவ வெற்றியையும் அடைய முடியவில்லை. அரசியலிலும் தோற்றிருக்கிறது இஸ்ரேல். எனவே இஸ்ரேல் 35,000 பேரை கொண்டிருக்கிறாங்க, முழு காசாவையும் அழிச்சிருக்கிறாங்க, அவர்கள் ஷைத்தானிய ஆட்டம் ஆடி இருக்கிறார்கள் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் 35,000 பேரை கொலை செய்து ஷஹீதாக்கி 80,000க்கு மேற்பட்டவர்களை நிரந்தர ஊனமுற்றவர்களாக ஆக்கி தற்போது ரஃபாவிலும் தாக்குதல் நடத்துவதால் அங்குள்ள சுதந்திர போராட்டத்தை தடுத்து விட்டார்கள் என்று அர்த்தம் இல்லை. என்ன சொன்னாங்க? 2 தாங்க, நாங்கள் ஹமாஸை அழிப்போம், அதே நேரத்தில் எங்களுடைய பணைய கைதிகள், ஹமாஸிடத்தில் இருக்கிற பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வருவோம் என்றார்கள். ஒருத்தனையாவது மீட்டுக்கிட்டு வந்தாங்களா? ஒரே ஒரு ஆள், சிங்கிள் பர்சன். நாங்கள் யுத்தம் பண்ணினோம், இந்த ஒத்தனை தூக்கிட்டு வந்துட்டோம் பாருங்க, அடுத்த வேளையில் நாங்கள் தூக்கிட்டு வருவோம். ஆப்ரேஷன் என்டபே, நாங்கள் உள்ள பூந்தோம், அடிச்சு தூக்கினோம். இடியாமினுடைய நாட்டுக்குள்ள போனோம், என்டபே விமான நிலையத்தில் இறங்கினோம், அடிச்சு தூக்கினோம். அது மாதிரி நாங்கள் உள்ள போவோம், அடிச்சு தூக்கிட்டு வருவோம். நாங்கள் என்டபே சம்பந்தமாக தனியாக ஒரு வீடியோவில் விளங்கப்படுத்தி இருக்கிறோம், பார்க்காதவங்க அதில் பார்த்துக்கோங்க. என்டபேயில் இஸ்ரேல் எப்படி சாதித்தது என்பதை. அதில் மாற்று கருத்து இல்லை, அது தரையில் நடந்த யுத்தம் ராஜா, இது தரைக்கு கீழே நடக்கிற யுத்தம். என்டபேல செஞ்ச மாதிரி என்டபேல 92 இஸ்ரேலியர்களை வித்தின் 1 ஹவர்ல தூக்கிட்டு வந்தாங்க. இன்னைக்கு 217 நாள் ஆகிடுச்சு. 93 பேரை 1 ஹவர்ல தூக்கினவங்களுக்கு ஒரே ஒரு ஆளை 217 நாட்களாக மீட்டு கொண்டு வர முடியவில்லை. இதுல இருந்து அவர்கள் தோல்வியா இல்லையா? அவங்க நாட்டை அழிக்கலாம், அது வேற. ஜெயிச்சாங்களா? ஹமாஸ்ல எத்தனை பேரை கொண்டாங்க? 13,000 பேர் அப்படின்னு சொல்லி CNN சொல்கிறது. என்ன லிஸ்ட் எங்க? 13,000 யார் சொன்னா உனக்கு? யாரும் சொல்லலாம்ல. 35,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய முழு லிஸ்டும் பாலஸ்தீன அதிகார சபையிடத்தில் இருக்கிறது. பாலஸ்தீன சுதந்திர பாலஸ்தீனத்தினுடைய சுகாதார அமைச்சகத்திடத்தில் இருக்கிறது. அதனால திரும்ப திரும்ப இதை வச்சுக்கிட்டு இஸ்ரேல் ஜெயிக்குதுங்கிற கூவுறதுனால எந்த நலவும் வரப்போவது இல்லை. அது நம்ம தம்பி பொக்கிஷம் மாதிரி ஆக்களுக்கு வேணும்னா இன்ட்ரெஸ்டா இருக்குமே தவிர, நிதர்சனமாக உண்மையை நேசிக்கக்கூடியவர்கள், உண்மையை தான் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதுவெல்லாம் என்ன நிலை என்பதை புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அதுக்கு நிதர்சனமான சான்றுகள் இன்றைக்கு ஐநாவிலே அவர்களுக்கு ஏற்படுகிற தோல்விகள் கூட மிக தெளிவாக கற்றுத்தந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டுமல்லாமல், இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததற்கு பிறகுதான் பாரிய தாக்குதல்களை இன்றைக்கு ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய இராணுவத்தின் மீது காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் ஒரு லிஸ்டே பார்க்கலாம். நான் ஓரளவுக்கு தான் தொகுத்திருக்கேன், கூட இன்னும் இருக்குது அவ்வளவுக்கு. ஏன்னா இந்த செய்தி வந்ததோட அதையும் கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறதுனால நிறைய நமக்கு நடந்த தாக்குதல்களை தொகுக்க முடியல. நூற்றுக்கணக்கான தாக்குதல்கள் இன்றைக்கு, குறிப்பாக பாரிய அளவில் நடந்த தாக்குதல்களில் நெட்சாரிம் பகுதிகளில் இருந்த இஸ்ரேலுடைய எதிரிப்படைகள் மீது நூற்றுக்கணக்கான மோட்டார் குண்டு தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கஸ்ஸாம் பிரிகேட் ரஃபாவினுடைய கிழக்கு பகுதிகளில் அல்-தாவா மசூதிக்கு அருகாமையில் இருந்த அவர்களுடைய இராணுவத்தின் 3 படைப்பிரிவுகள் மீது பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அங்கே இருந்த ஏராளமான டசன் கணக்கான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையை சேர்ந்தவர்கள் இருந்த ஒரு கட்டிடம் டிபிஜி ஷெல் மூலம் தாக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வந்திருப்பது மட்டுமல்லாமல், தாக்குதலை தொடர்ந்து யாசின் 105 மூலமாகவும் அவர்களை நோக்கி மேலதிக தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறார்கள். 3 படைப்பிரிவு ஒரே நேரத்தில் கதற அவர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஓட விரட்டப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் துவம்சம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல், அவர்களுடைய கிட்டத்தட்ட இதுவரைக்கும் நம்ம தொகுத்தது பிரகாரமே 14 மெர்காவா டேங்குகள் இன்றைக்கு தெரிக்க விடப்பட்டிருக்கிறது. மெர்காவா டேங்குகள் 14 இன்றைக்கு கபருக்குள் அனுப்பப்பட்டிருக்கிறது. 14 மெர்காவா டேங்குனா ஒரு டேங்குக்குள்ள மினிமம் 5 பேர்னு நீங்க வச்சா கூட எத்தனை பேர் இருப்பான்னு பாருங்க. சுமார் 70 பேராவது கொல்லப்பட்டிருக்க வேண்டும் அந்த மெர்காவா டேங்குகள் மீதான தாக்குதலின் அடிப்படையில். அது மட்டுமல்லாமல் கஸ்ஸாம் பிரிகேட் இன்றைக்கு ரஃபாவினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஜாது ஜாயல் பகுதிகளில் அந்த ஏரியாவில் இருந்த இஸ்ரேலுடைய படைத்தளம், அவங்க இப்போ கொண்டு அமைச்சிருக்க தற்காலிக படைத்தளத்திற்கு நடத்தப்பட்ட கன்னிவெடி தாக்குதல்களில் துல்லியமாக பதுங்கியிருந்து நடத்திய தாக்குதல்களில்
அந்த பகுதியில் நிலை நின்றிருந்த இஸ்ரேலிய படையில் அதிகமானவர்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளிவந்திருக்கு. இதெல்லாம் துல்லியமாக எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்கிறது கரெக்டாக வரல. ஆனால் பெரிய படைகளை நோக்கிய பாரிய அட்டாக் நடந்திருக்குது. குறைந்தது இன்றைக்கு மட்டுமே ஒரு 300க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் கண்டிப்பாக வெறும் 4 பேர் சொல்லியிருக்கிறாங்க, 4 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்று சொல்லி இப்போ கொஞ்சத்துக்கு முன்னாடி பிரேக்கிங் வந்திருக்கு. அல் ஜசீராவும் போட்டிருக்கிறாங்க. என்னன்னா இஸ்ரேல் சொல்றாங்க 4 பேர் தான் செத்துருக்கிறாங்களாம். இந்த மாதிரி வெளுத்து துவைச்சு தொங்க போட்டு காய போட்டு வச்சிருக்கிறான். ஆனால் 4 பேர் தான் செத்தன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கஸ்ஸாம் பிரிகேட் இன்றைக்கு மேலதிகமாக யாசின் 105 மூலமாக தெற்கு ரஃபாவில் நடத்திய தாக்குதல்களில் அவர்களுடைய வாகனங்கள் இராணுவ வெஹிக்கிள்ஸ் 2 மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. இது மெர்காவா டேங்க் லிஸ்ட்டில் வரக்கூடியது அல்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் யாசின் 105 மூலமாக கஸ்ஸாம் பிரிகேட் இன்றைக்கு அவர்கள் ஜியோனிஸ்டுகளுடைய புல்டோசர் 3 புல்டோசர்களை அளித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ரஜூம் ஏவுகணை மூலமாக இஸ்னாட் ஷூபா இராணுவ தளத்தை மொத்தமாக குண்டு வீசி தாக்கி இருக்கிறோம், ரஜூம் ஏவுகணை மூலமாக தாக்கி இருக்கிறோம் என்கிறது கஸ்ஸாம் பிரிகேட். அது மட்டுமல்லாமல் காசா நகரத்தில் இருக்கக்கூடிய ஜாய் டவுன் பகுதிகளில் உள்ளே தெற்கு பகுதியால் ஊடுருவி இருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேடினுடைய படைப்பிரிவுகள் அங்கிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்துடன் பாரிய தாக்குதல்களை மேற்கொள்வதாகவும் ஜாய் டவுனுடைய தெற்கு பகுதிகளில் யாசின் ஷெல் தாக்குதல் மூலமாக மெர்காவா டேங்குகள் 4 அந்த பகுதிகளிலும் காலி பண்ணப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ரஃபா நகரத்தினுடைய கிழக்கு பகுதியில் அபு ஹலாவா பகுதிகளில் யாசின் 105 மூலமாக நடத்தப்பட்ட தாக்குதல்களில் அந்த பகுதிகளிலையும் 2 மெர்காவா டேங்குகள் காலி செய்யப்பட்டிருக்கிறது. ரஃபாவினுடைய கிழக்கு பகுதி கரோம் ஷலோம் பகுதிகளில் இருந்த இராணுவ தளம் மீது கனரக மோட்டார் குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக அல் கஸ்ஸாம் பிரிகேட் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கஸ்ஸாம் பிரிகேட் மிஃப்தாஹி பகுதிகளில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல்களில் பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதையும் அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் கஸ்ஸாம் பிரிகேட் நடத்துகிற தாக்குதல்களோடு இன்றைக்கு ஒரு புதிய பிரிகேடும் சேர்ந்திருக்கிறார்கள். ஜிஹாத் ஜிப்ரீல் என்கிற ஒரு பிரிவும் சேர்ந்திருக்கிறது. ஜிஹாத் ஜிப்ரீல் என்கிற ஒருவர், அவர் ஏற்கனவே இருந்து போராடி இந்த சுதந்திரத்திற்காக மரணித்த ஒருவர், அவருடைய பேரிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தியாகி ஜிஹாத் ஜிப்ரீல் படைப்பிரிவும் இன்றைக்கு ரஜூம் ஏவுகணை தாக்குதல்களை நெட்சாரிம் பகுதிகளில் தாறுமாறாக நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கும் இஸ்ரேலுடைய இன்ஜினியரிங் படைப்பிரிவு ஒன்று சுரங்கப்பாதைக்குள் நுழைய முயற்சித்த நேரம் அவர்களை உள்ளிழுத்து அழித்திருக்கிறதே கஸ்ஸாம் பிரிகேட். சில சகோதரர்கள் கேட்டிருந்தாங்க, அப்போ எப்படி அவங்க உள்ள போயிட்டாங்க தானே, கண்டுபிடிச்சிட்டாங்க தானே? அவங்கெல்லாம் கண்டுபிடிக்கல. சுரங்கப்பாதைகளுக்கு வெளியில் ஏற்கனவே இஸ்ரேல் என்ன அறிவிச்சிருக்கிறான்னு கேட்டால், ஹீப்ரு மொழியில் யாராவது சத்தம் போடுற மாதிரி செய்திகள் சத்தங்கள் கேட்டால் தயவு செஞ்சு அந்த பக்கம் போயிடாதீங்கடா என்று சொல்லி இந்த மாட்டு பயல்களுக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க. உள்ளே போயிடாத. என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த பங்கருக்குள்ளே உள்ளே இழுத்துக்கிறதுக்காக ஸ்பீக்கரில் அந்த ஆட்கள் கதறுகிற சவுண்டை ரெக்கார்ட் பண்ணி கஸ்ஸாம் பிரிகேட் என்ன செய்வாங்கன்னா ஒளிபரப்புவாங்க. ஒளிபரப்பும் போது இவன் என்ன பார்த்துக்கிறவான்னு அந்த லூசு கூட்டம், ஓகே நம்ம கத்துற சத்தம் கேட்குது, நம்ம ஓடி போய் என்னன்னு பார்த்துருவோம், உடனே மீட் எடுத்துருவோம், அதுக்கு தானே போகிறோம் சொல்லிருக்கிறாங்க. அந்த மாதிரி போகும்போது அப்படியே உள்ள இழுத்துக்கிட்டே பங்கருக்குள்ள போவாங்க. உள்ள ஃபுல்லா செட் பண்ணி வச்சு அப்படி வெடிக்க செய்கிறார்கள் என்றுதான் இந்த செய்திகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க, நாங்க ஹமாஸினுடைய ஒரு சுரங்க பாதையை கண்டுபிடிச்சோம்னு சொன்னாங்க. ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஜெருசலம் போஸ்ட் எல்லாம் போட்டுக்கிறாங்க. கண்டுபிடிச்சோம்னு சொன்னாங்களே, கண்டுபிடிச்சதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு? கண்டுபிடிச்சதாக அறிவிச்சவனே இப்ப இல்ல, அடிச்சு தூக்கி துவம்சம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டோம்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டோம் உள்ள இருக்கும் போதே அடிச்சு தூக்கிட்டாங்க. அதெல்லாம் நடந்ததா இல்லையா? இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற அவ்வளவு பாரிய தாக்குதல்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கும் ஒரு இன்ஜினியரிங் படையணி மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. காசா பகுதிகளில் தெற்கில் இருக்கக்கூடிய ரஃபாவினுடைய கிழக்கு பகுதிகளில், அதாவது ஜாட்ஜாயல் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையினுடைய உபகரணங்கள், இராணுவ தளபாடங்களை கைப்பற்றி இருக்கிறோம் என்கிறது கஸ்ஸாம் பிரிகேட். இன்னைக்கு என்னன்னா நிறைய
வீடியோக்கள் இருந்தால் நமக்கு அதை போட்டு காட்டவே முடியாது. நம்ம போடுகிற வீடியோக்களுக்கு ரொம்ப இப்போ திருப்பி அந்த யுத்தம் உக்கிரம் அடைகிறதுனால போட்டு காட்டுகிற வீடியோக்கள் அதனால் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு அதை போட்டு காட்ட முடியாது. எனவே தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோக்களை போட்டு காட்டலை. அதை நீங்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்திலும் அல் அரபியா ஜதீதினுடைய அரபு பக்கத்திலும் முழுமையாக போய் பார்க்க முடியும். அவங்க போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் அல் கஸ்ஸாம் படைப்பிரிவுகளும் குதுஸ் படையணிகளும் இணைந்து ஜாயல் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய வாகனங்களுடைய கூட்டத்தின் மீது பாரிய மோட்டார் குண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இப்படி பல செய்திகள் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பல தாக்குதல்களை அங்கிருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேடும் பாலஸ்தீன போராளிகளும் ஒருபுறம் நடத்தி கொண்டிருக்க, மறுபுறம் அவர்கள் அரசியல் ரீதியாக ஐநாவிலே ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கு ஐநாவுக்கான இஸ்ரேலுடைய தூதுவருடைய பார்வையை நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப பரிதாபப்பட்டு நிற்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா பல முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றுமே முடியலை. கடைசியில் இந்த உலகத்தில் அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு அவமானப்பட்டு நிற்கப் போகிறது இஸ்ரேல் என்பதிலே மாற்று கருத்தில்லை. நம்முடைய பிரார்த்தனைகள் வீண் போகாது. அல்லாஹு தஆலா கண்டிப்பாக நம்முடைய துஆக்களை இன்ஷா அல்லாஹ் அங்கீகரிப்பான். கண்டிப்பாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். பிரார்த்திப்பதற்கு மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும். பாலஸ்தீனம் சுதந்திர நாடாக மாற வேண்டும். சுதந்திரம் கிடைக்க வேண்டும். பாலஸ்தீனம் தனி நாடாக இந்த உலகத்திலே சுதந்திரம் பெற்ற மக்களாக அவர்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருங்கள். ஐநா சபையிலே நடந்த இந்த விவகாரத்தினுடைய மேலதிக செய்திகள் என்ன என்பதை நாம் தனியாக இன்னும் ஒரு விளக்கமான ஒரு வீடியோவாக பதிவிடுவோம். இப்போதைக்கு அங்கே கொண்டு வரப்பட்ட தீர்மானம் வெற்றி அடைந்திருக்கிறது என்கிற மகிழ்ச்சியான செய்தியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரத் அவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சகோதரர் நவீர் அவரை இன்றைக்கி நம்ம அட்மிட் பண்ணியிருக்கிறோம். சகோதரர் நவீர் அவரை இன்றைக்கி நம்ம அட்மிட் பண்ணியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அவருக்கு அருள் புரியணும், சீக்கிரமாக அவர் குணமடையணும். 3 மாதம் அவர் இங்கே இருப்பார் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய எல்லோருடைய உதவியாலையும் தான் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 5 லட்சங்கள் எங்களுக்கு தேவையான பணத்தில் 5 லட்சங்கள் இதுவரைக்கும் மக்கள் தந்திருக்கிறீங்க. இன்னும் அவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு இன்னும் அதே மாதிரி இன்னொரு மடங்கு 10 லட்சங்கள் வரைக்கும் அதுக்குரிய செலவு இருக்கிறதுனால இவருடைய அக்கௌண்ட்டுக்கே உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் பண்ண முடியும். இதுவரைக்கும் 5,08,000 ரூபா சம்திங், 5,08,000 ரூபா மொத்தமாக நமக்கு கிடைச்சிருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி 2 மணிக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை நிறைய அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணுங்க. சரியாக 3 மாதங்கள்ல இன்ஷா அல்லாஹ் அவர் எந்திரிச்சு நடப்பார். சரியா? அல்லாஹ் அவங்கள அருள் புரிவாங்க. ஓகே, நாங்கள் போகவா? பரவாயில்லையா? இல்லை பரவாயில்ல, நாங்கள் நிற்கணும்னா இல்லை. சரி, அதே சரி, நீங்கள் தான் ஃபிட்டாக நிற்கணும். சரியா? அல்லா அல்லா யாரையும் கைவிட மாட்டாங்கம்மா. நாங்கள் இது உங்களே உங்கள் மூலமாக இந்த மகன் இங்கே இருக்கணும். இவ்வளோ பேர் எங்களுக்கு யாரும் உதவி செய்யலை. அது மக்கள் யாரையாவது அல்லா என்ன செய்வான்னு கேட்டால் யாரையாவது வைக்கணும்ல. நாங்கள் உங்களுக்கு ஒரு துணை மட்டும்தான். அல்லா நமக்கு தந்திருக்க நம்ம செஞ்சுருக்கிறோம், அவ்வளோதான். சரியா? மற்றபடி எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ் ஷுக்கூர் செய்யுங்க, அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. கட்டாயம் பலஸ்தீன் மக்களுக்காக துஆ செய்யுங்க. சரியா? அவங்க அதெல்லாம் இவங்ககிட்ட கேட்டால் அவங்களுக்கு தொழுவுறதுக்கு அது நீங்கள் மொபைலில் நான் காட்டி தந்துட்டு போகிறேன். சரியா?